அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது, அப்படியே மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எப்பயுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும்? லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9 கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10 கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்குறாங்க, அதே போல் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களாம் என்ன நிலை, என்ன இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு, அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம் இதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேசிக்கான விஷயங்கள், அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. தத்துவங்கள்லாம் என்னென்னா, அந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த மாதிரி தத்துவங்கள். அடுத்தது ஆண் ராசி, பெண் ராசி, ஆண் பெண், ஆண் பெண், இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திசைகள், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இது வடக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சரராசியா, சிறராசியா, உபயராசியா, இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் இதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறையா இருக்குது. அப்புறம் அதே போல் நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள், அதே மாதிரி கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும், ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும், இதெல்லாம் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தில் ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் அப்படின்றதில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரமும் இருக்கும், அதே போல் உடைப்பட்ட நட்சத்திரம் எது, முழு நட்சத்திரம் எது, அப்போ அந்த பாதங்கள்லாம் எப்படி வரும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. மொத்தம் இப்போ நான் சொன்ன விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ எப்பவுமே ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் எப்படி இருக்குது, இப்போ லக்னம் என்ன லக்னம், லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீன லக்னம், ராசி கடகராசி, சந்திரன் இருக்கார் இல்லைங்களா, அப்போ கடகராசி. அடுத்தது லக்னம் எப்படி இருக்கு, அப்போ லக்னத்தை யாராவது சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா, இல்லை பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுபகிரகம் யார், இயற்கை சுபர். அவர் பார்த்தீங்கன்னா குரு இங்கே தான் பார்க்குறாரு, 1, 2, 3, 4, 5 இங்கே தான் பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை அங்கே இல்லை. அடுத்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டாரு. அதே போல் உங்களுக்கு சந்திரனோட பார்வை இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே லக்னம் இயல்பாக இருக்குது. அப்போ லக்னாதிபதி, அந்த லக்னாதிபதி குரு யார், குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. எங்கே உட்காந்துருக்கிறாரு, துலா ராசியில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டில் துலா ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு இது எத்தனாம் வீடு, 8ஆம் வீடு. அப்போ 8ல் குரு மறையிறாரு. லக்ன புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா 27 டிகிரி, அதை மனசில் வச்சுக்கங்க. லக்ன புள்ளி 27 டிகிரி. அப்போ 27 டிகிரினா கிட்டத்தட்ட இது 0, இந்த கோடு 0 அப்படின்னாக்கா இங்கே 27 டிகிரின்றப்ப இங்கே வருது. அப்போ 27 அதையும் மனசில் வச்சுக்கோங்க. அப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா 19 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 27 டிகிரினா கிட்டத்தட்ட இந்த கோட்டை ஒட்டி வந்தாச்சு. அப்போ அதை மனசில் வச்சுங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் எப்படி இருக்கிறாரு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ லக்னத்தை எந்த சுபகிரகமும் பார்க்கல, பாபகிரகமும் யாரும் பார்க்கல. லக்னாதிபதி யாராவது சுபகிரகங்கள் பார்க்குறாங்களா, யாராவது பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு யாருமே பார்க்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் இங்கே பார்க்குறாங்க. அடுத்தது செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்குறாரு. செவ்வாய் 8ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருக்கு எந்த பார்வையில் அங்கே சுக்கிரன் சுக்கிரனோட வீட்டில் குரு 8ஆம் வீட்டில் மறையிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாக்கா உங்களுக்கு 5க்கு உடையவர் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு 5க்கு உடையவர் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ ஆட்சியாக அவர் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு, 9 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 9 டிகிரியில் இருக்காருன்றப்ப அங்கே 5ஆம் வீடு நல்ல விதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே ஆட்சியாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்பயுமே 5, 9 யோகராக தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடம் சந்திரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. அடுத்து 9ஆம் இடம் 7, 8, 9 இந்த 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி யார், செவ்வாய். செவ்வாய் பார்த்து இங்கே என்ன ஆகிட்டாரு, உச்சம் ஆகிட்டாரு. எங்கே இருக்கிறாரு, மகர ராசியில் சனியோட வீட்டில் அவர் உச்சமாக இருக்கிறாரு. இந்த சனி எங்கே இருக்கிறாரு, இந்த வீட்டு அதிபதி சனி
அவர் பார்த்தீங்கன்னா 12ல் மறைகிறாரு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 5, 9 கூடங்களை நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி இங்கே 9ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கிறாரு, இதே நினப்பில் வச்சுங்க. அடுத்தது 4, 7, 10. அப்போ 4க்கு உடைய புதன், 7க்கு உடைய புதன். அப்போ 4, 7க்கு உடைய புதன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? 11ல் உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 12ஆம் வீட்டில் மறைகிறாரு. சரி, அதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 4, 7 பார்த்தாச்சு. அடுத்தது 10. அப்போ 10க்கு உடைய குரு இங்கே மறைகிறாரு. 10க்கு உடைய குரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மறைகிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடு அங்கே சுபத்துவம் ஆகுது. 8ஆம் வீடு சுபத்துவம் ஆகுது. அப்போ 8ஆம் வீடு சுபத்துவமாக ஆகுது அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். 8ஆம் இடம் சுபத்துவம் அப்படின்னாவே இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க முடியாது. அதே மாதிரி குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ இந்த இடம் சுபத்துவம் ஆகுது. இதை நினப்பிச்சிங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்னு பார்த்தாச்சு? திரிகோணத்தை பார்த்தாச்சு. அடுத்தது கேந்திரத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12. அப்போ 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்காங்க? அந்த 6ஆம் வீட்டோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டோட அதிபதி சூரியன் வந்து இங்கே 11ல் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சனி பார்த்தீங்கன்னா 12ல் மறைகிறாரு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது 12ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. 12ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அந்த அதிபதி யார், அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்? மறைவு ஸ்தானத்தையும் பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன் சந்திரன் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டுக்கு உடையவர்? 6க்கு உடையவர். சூரியன் வந்து 6க்கு உடைய சூரியன் வந்து இங்கே பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியனுக்கு வந்து அங்கே ஒளி இருக்குதா இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் இருக்கிறாரு. இப்போ சூரியனுக்கு ஒளி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சூரியன் ஒளி அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா அங்கே ராகு வந்து சூரியனை பீடிச்சிருக்கணும். அப்போ கிரகணத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு சூரியனோட ஒளி குறையும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகணத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் வந்து மற்ற கிரகத்தை, இங்கே இருக்கிற கிரகத்தை புதனை தவிர மற்றவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்கப்படுத்துறாரு. புதனை தவிர மற்றவங்களெல்லாம் யார்? சுக்கிரனையும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அஸ்தங்கப்படுத்துறாரு. அப்போ அவங்க வந்து சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறாங்க. ஓகே, என்ன எப்படி இருக்கிறாங்க? இங்கே பாருங்கள், சூரியன் வந்து 13 டிகிரி, அப்போ சுக்கிரன் வந்து 15 டிகிரி. எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 2 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ சூரியனை கிராஸ் ஆகி 2 டிகிரி தான் போயிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த தோஷத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி, சூரியன் வந்து 13 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரி? 8 டிகிரி வித்தியாசம் இல்லைங்களா? 8 டிகிரி வித்தியாசம். அப்போ 8 டிகிரி வித்தியாசன்றப்ப அப்போ செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தங்க தோஷத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இங்கே அஸ்தங்கப்படுத்திட்டாரு, சுக்கிரனையும் செவ்வாயும் அஸ்தங்கப்படுத்திட்டாரு அப்படின்னாலும் சந்திரனோட நிலையை பார்ப்போம். அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்னவா இருக்கிறாரு? பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிற, பௌர்ணமிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எப்படி கேட்டிங்கனாக்கா சூரியன் வந்து 13 டிகிரி, சந்திரன் வந்து 9 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 4 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்போ பௌர்ணமிக்கு பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒளி ஃபுல்லாக 100% இங்கே வருது. முழு நிலவாக தான் இருக்குது. மூன் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்குது, நல்ல ஒளித்தன்மையோடு இருக்குது. அப்போ பௌர்ணமிக்கு பக்கத்தில் அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகம். இப்போ சந்திர அதியோகம் அப்படின்னாவே உங்களுக்கு இங்கேருந்து 100% இங்கே பார்வை வருது. அப்போ அஸ்தங்க தோஷம் என்ன ஆகும்? அப்போ அஸ்தங்க தோஷம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் அங்கே வேலை செய்யாது. அஸ்தங்க தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யாது. எப்பயுமே வந்து சந்திரனை பார்த்தீங்கன்னாக்கா ஒளியாகவே புரிஞ்சுங்க. சந்திரனில் பொதுவாக ஜோதிடமே பார்த்தீங்கன்னாக்கா ஒளி தான். ஒளித்தன்மையோட ஒளி தத்துவத்தோடு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுதான் வந்து சுபத்துவம் பாவத்துவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி தான் எல்லாமே. அது நல்ல ஒளியா கெட்ட ஒளியா, இதுதான் வந்து விஷயம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அஸ்தங்கம் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகுது? இங்கே சூரியனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்போ இங்கே செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சுக்கிரனும் அங்கே சூரியனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அப்போ டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் சந்திரன் அங்கே பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து அஸ்தங்க தோஷம் பெரிய அளவில் வேலை செய்யாத, வேலை செய்யும் ஆனால்
பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனோட நிலையை சொல்லியாச்சு. அடுத்தது அதான் சந்திர அதியோகம்னாவே இங்கே 100% இங்கே ஒளி வருது. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் குறைந்த அளவு சுபத்துவமாக குறைந்த அளவு ஒளி இங்கே வரும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு ஒளி வரும். அதாவது இங்கே 100% அடிக்கிறப்ப இதோட ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் படும். அப்போ 6, 7, 8 6, 8 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனுக்கு 6, 8 பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அளவு ஒளி அங்கே இருக்கும். அதுக்காக ஒளி சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கூடாது. அப்போ இந்த இடத்துல 7ஆம் வீட்டில் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒளி வந்து 100% வரும். அப்போ இதோட ஒளி சிதறல் இங்கே படுறப்ப இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் ஆகுது. இதை புரிஞ்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பார்த்தாச்சு. அடுத்தது குருவை பார்ப்போம், சுக்கிரனை பார்ப்போம். குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் அவர் மறைகிறாரு 19 டிகிரியில். சரி, அதே மாதிரி லக்னத்தோட புள்ளியை வந்து நினப்பு வச்சுங்க. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 11ஆம் வீட்டில் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. இருந்தாலும் அஸ்தங்க தோஷத்தில் உட்காந்துருக்கிறாரு. அஸ்தங்க தோஷத்தில் உட்காந்துருந்தாலும் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் அவர் இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு கேது எங்கே உட்காந்துருக்குறாங்க அதை பார்த்துங்க. அப்போ ராகு வந்து எங்கே உட்காந்துருக்காரு 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. கேது வந்து 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் நேருக்கு நேராக தான் வருவாங்க. 180 டிகிரியில் அவங்க வருவாங்க. அப்படி இருக்கிற பார்த்துங்க ராகு எப்படி இருக்கிறாங்க. அடுத்தது மற்ற விஷயங்களும் ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலம், மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருக்கு பலத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். அப்போ சனியோட பார்வை, சிறப்பு பார்வை, பொது பார்வை ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சனி, குரு, செவ்வாய் இவங்க 3 பேருக்கு இருக்குது. அப்போ வந்து சனி பார்வை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னாவே உங்களுக்கு சனி வந்து என்ன பார்வை, சுபத்துவமான பார்வை. குருவை பார்த்துருவோம். அப்போ குரு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5. அப்போ குரு வந்து இங்கே 5ஆம் பார்வையாக இங்கே 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 12ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா இங்கே சனி வந்து இங்கே மூலத்திரிகோண வீட்டில் சனி வந்து அங்கே இருக்கிறாரு. அப்போ ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் ரெண்டும் சனி இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டிலேருந்து இங்கே குரு பார்க்குறாரு. 8ஆம் வீட்டிலேருந்து குரு பார்க்குறாரு. இங்கே பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் 8ஆம் வீட்டில் அங்கே மறைவு அப்படின்னாவே உங்களுக்கு ஒளி வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இங்கே சனி வந்து குறைந்தளவு சுபத்துவமாக இருந்தாலும், குரு பார்வை குறைந்தளவு சுபத்துவமாக இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திர அதியோகம் அப்படின்ற மாதிரி அமைப்பில் வந்துடுது. சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை 1, 2, 3 இங்கே பார்க்குறப்ப என்ன ஆகுது, பாவத்துவமான பார்வை தான். பட் குரு பார்வை கொஞ்சம் இருக்குது. 8ஆம் வீட்டிலேருந்து பார்த்தாலும் குரு பார்க்குறாரு. அப்போ அந்த 8ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சனி சுபத்துவம், அதே மாதிரி இங்கேயும் சுபத்துவம், அதே மாதிரி சனி பார்வை இங்கே இருக்குது. அப்போ சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. அப்போ சனி சுபத்துவமான பார்வை, சந்திர அதியோகம் ப்ளஸ் குரு பார்வை, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுங்க. அப்போ சனி பார்வை இங்கே 2ஆம் வீட்டை கெடுக்குமா அப்படின்னாக்கா எப்பயுமே சனி பார்வை வந்து சுபத்துவம் ஆயாச்சுனாக்கா அங்கே கெடு பார்வை இருக்காது. அதே மாதிரி செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் கூட இருக்கிறனால இங்கே 10 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால இங்கே செவ்வாயோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான பார்வை தான். அப்போ வந்து இங்கே கெடுக்காது. அப்போ கெடு பார்வை இல்லை. அப்போ சனி பார்வையும் இருக்குது, செவ்வாய் பார்வையும் இருக்குது. அப்போ இங்கே கெடுக்காது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருவோட பார்வை இங்கேயும் படுது. அடுத்தது 9ஆம் பார்வையாக இங்கே படுது குருவோட பார்வை. அப்போ சனியோட பார்வை 3ஆம் பார்வை. அடுத்து 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்குறாங்க. அடுத்தது 10ஆம் பார்வை இங்கே படுது. 8, 9, 10. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகுவை பார்க்குறாரு, விருச்சிக வீட்டை சனி பார்க்குறாரு. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. யார்? ராகுக்கு வீடு கொடுத்தாலும் சுபத்துவமாக இருக்கிறாரு. சந்திர அதியோகம் ப்ளஸ் சுக்கிரன் வேறு கூட இருக்கிறாரு. சுக்கிரன் என்ன தான் கூட இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் அஸ்தங்கப்படுத்துறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். அஸ்தங்கத்துலேயும் இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட பார்வை இருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவர் வந்து செவ்வாய் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாரு. அதே மாதிரி கேதுக்கு வீடு கொடுத்தவர் சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து அங்கே அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் சனியோட வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறாரு. இங்கே செவ்வாய் வந்து உச்சமாக இருக்கிறாரு, இருந்தாலும் பகை வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து பகை வீடு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க, இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேறு என்ன பார்க்கணும், குருவோட பார்வை பார்த்தாச்சு. அடுத்தது செவ்வாய் பார்வை என்னது, இங்கே 8ஆம் பார்வை, இங்கே 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே, அடுத்தது 4ஆம் பார்வை இங்கே.
அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட பார்வை சனியோட பார்வை சுபத்துவ பார்வை தான். அப்போ வந்து கெடு பார்வை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 3ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு, 5ஆம் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு, ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, 11ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களும் உட்காந்துருக்கிறாங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ நடப்பு தசாபக்தி கேது தசை ராகு பக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் வந்து பிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. சனி தசை சுக்கிர பக்தி. பிறப்பு சனி தசை சுக்கிர பக்தி. அப்போ சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. அப்போ சனி தசையை பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சனி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ எந்தெந்த வீட்டுக்கு உடையவர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 11க்கு உடையவர், 12க்கு உடையவர். அப்போ 12ன்றது உங்கள் லாபமும் இருக்கும் விரயமும் இருக்கும், லாபமும் இருக்கும் விரயமும் இருக்கும். சரி, ஓகே, இது வந்து புரிஞ்சு. சனி தசையில் அவர் பிறந்தப்ப லாபமும் இருந்துச்சு விரயங்களும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் விரயங்கள் வந்து அதிகம் ரொம்ப இதாக ஆகாது. என்ன காரணம்னா இங்கே சுபத்துவமும் இருக்குது. அப்போ விரயங்கள் அதுக்காக சுத்தமாக இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஸ்தானமே வந்து விரயஸ்தானம், அந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் கேது இருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீட்டில் கேது இருந்தால் என்ன அர்த்தங்க? 3ஆம் வீடுன்றது தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ இந்த வீடு 2ஆம் வீடு. அப்போ 2ஆம் வீட்டிலேருந்து நம்ம போயிடுவோம். அப்போ 2ஆம் வீடு தனம் குடும்பம் வாக்கு. அப்போ தனம் குடும்பம் வாக்கு. அப்போ இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து இங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ அவரோட பார்வை அங்கே இருக்குது. அப்போ அந்த பார்வை இருக்குது அப்படின்னாவே இங்கே எப்பயுமே ஒருத்தவங்க வந்து அவங்கவுங்க வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னாவே அங்கே பலமாகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பலமாகுது. அதை வந்து குரு வந்து இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. குரு வந்து இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் வந்து பலம் பெறுது. அப்போ வந்து தனம் குடும்பம் வாக்கு இதுக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2வது இந்த லக்னாதிபதிக்கு இவர் ஃப்ரெண்டு செவ்வாய் வந்து ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருவும் பார்க்குறாரு, அவர் லக்னாதிபதி இங்கே பார்க்குறாரு, அதே போல் செவ்வாயும் பார்க்குறாரு. இதை மனசில் வச்சுங்க. அடுத்து சனியும் பார்க்குறாரு. 3 பேரும் பார்க்குறாங்க. சனி செவ்வாய் பார்வை வந்து கெடு பார்வை இல்லை, அதை குருவும் பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா மோசம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ கேது வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 5 டிகிரியில் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்போ அந்த அதிபதி யார்? சுக்கிரன் என்ன ஆகிட்டார்? அங்கே அஸ்தம தோஷத்தில் இருந்தாலும் அங்கே சந்திரன் பார்வையில் அங்கே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அதுவும் இல்லாமல் சுக்கிரன் வந்து அங்கே அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் சுக்கிரனும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல புதன் வந்து பார்த்திங்கன்னா 28 டிகிரி அதிக பாகையில் இருக்கிற கிரகம் எதுனாக்கா புதன். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் எந்த வீட்டுக்கு உடையவர்ன்றது பார்த்தீங்கன்னா 4, 7 அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இங்கே 3. அப்போ இந்த 3ல் இருக்க கேது அந்த வீட்டு அதிபதி போலே வேலை செய்வார். அப்போ சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன் மாதிரியே வேலை செய்வார். அப்போ எந்த கிரகம் வந்து இந்த கேதுவை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரும் பார்க்கல. ஆமாம், யாரும் பார்க்கல. சனியும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அப்போ கேது வந்து யாரும் பார்க்கல. அப்போ அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். அப்போ அந்த அதிபதி போலே வேலை செய்வார்னா என்னது? இப்போ கேது தசை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை எல்லாமே இவருக்கு நல்ல விதமாக தான் போகும். நல்ல தைரிய வீரிய ஸ்தானம், நல்ல தைரியமெல்லாம் இருக்கும், வீரியம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அவர் கேது இருக்கிறாருன்னு அங்கே கொஞ்சம் கெடுப்பார். தைரியம் வீரியம் எல்லாமே இருக்கும், கெடுப்பார். பட் இருந்தாலும் மற்ற வீடை பார்க்குறப்ப இங்கே வந்து கேதுக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே நல்ல வீடு தான், அது சேஃபான வீடு தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புகழ் ஸ்தானம் இந்த மாதிரி இது புகழுக்கு உண்டான இடம், தைரிய வீரிய புகழ் சகோதர ஸ்தானம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே சில முரண்பாடான கருத்துக்கள், இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில முரண்பாடான கருத்துக்கள் கொஞ்சம் இது விலகி இருக்குது, டிஸ்டன்ஸை வந்து கீப்பப் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே
கேது வந்து பண்ண வைப்பார். ரொம்ப இணக்கமாக இருக்க வைக்க மாட்டார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த ஜாதகருடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே சில நெகட்டிவ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப தைரிய வீரிய சகோதர ஸ்தானம், அப்போ சகோதரன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா இங்கே 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியங்க அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்டது. அதாவது ஆரம்ப கல்வி இந்த ஜாதகருக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த குரு பார்க்குறாரு, மறைமுகமாக பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே மறைவு ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி நல்லா இருக்குது. அடுத்தது உயர்கல்வி, 4ஆம் இடம் வந்து உயர்கல்வி. அப்போ இந்த உயர்கல்வி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உயர்கல்வி வந்து நல்ல விதமாக போகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கே புதனோட வீடு. அப்போ 4க்கு உடைய புதனும் 4க்கு உடையவரும் 7க்கு உடையவரும் புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் எங்கே உட்காந்துருக்கிறாரு? லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் நல்ல விதமாக படிப்பார், நல்ல விதமாக படிச்சிருப்பார். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். மொத்தமாக சுகஸ்தானம் அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, லக்னாதிபதி இங்கே 8ல் போய் மறையிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்கே வந்து ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து எல்லாம் இது பண்ணுவார். செகண்ட் ஆஃப் ஆல்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா லக்னம் நல்லா இருக்குது, அதனால் செகண்ட் ஆஃப் ஆல்கே நல்லாயிருக்கும். அப்போ இந்த லக்னம் நல்லா இருந்தாவே என்ன அர்த்தம் அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ லக்னம் வந்து நல்லா இருக்குது, லக்னாதிபதி அங்கே மறையிறாரு அப்படின்னாவே இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். அதே போல் லக்னம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாக்கா, லக்னம்னாவே என்னது, இவங்களுக்கு இந்த ஜாதகரை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாதகரை சார்ந்து இருக்கிறவங்க, இந்த ஜாதகரை வந்து சார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, பிரதர்ஸு, இந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சொன்னோம். அந்த வீட்டு ஆதிபத்தியங்கள் ஓகே. அதே மாதிரி அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர் எப்படி இருப்பார்? அம்மா தான் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் அவர் தான் யோகர், 5க்குரியவர், அங்கேயே ஆட்சியாக இருக்கிறார், அவர் தான் யோகர். அப்போ இங்கே அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை நல்ல விதமாக இணக்கமாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து ஓகே. அப்போ இந்த இடத்துல அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு வாகனம் படிப்பு இதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி லக்னம் மட்டும் நல்லா இருக்குது, லக்னாதிபதி அங்கே மறையிறான்றப்ப இவரை இந்த ஜாதகரை வந்து சார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த ஜாதகருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. சரி, ஓகே. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த வீட்டோட ஆதிபத்தியம் குரு பார்வை இருக்குது. இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வை இருக்குது, 9ஆம் பார்வையாக இங்கே இருக்குது. 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தாராளமாக படிப்பு நல்ல விதமாக வரும். சரி, ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு யோகர். அப்போ அந்த 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னென்னுங்க, அதிர்ஷ்டம், குழந்தை, பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து. ஏன்னா இங்கே சந்திரன் இருக்கிறாங்க அப்படின்னாவே அம்மா சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து, அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு நன்மைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டில் கிடைக்கும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயம், காதலாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும். விருப்பமான இவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பவுண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இவர் பார்த்திங்கனாக்கா அவருக்கு விருப்பப்பட்டு இந்த ஜாதகர் வந்து மேரேஜ் பண்ணுவார். ஏன்னா இங்கே 5ஆம் இடத்துல காதலுக்கு உண்டான ஸ்தானம், அதில் வந்து சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமான மனைவி இந்த ஜாதகருக்கு அமைவாங்க. சரி, அப்படி படித்த மனைவி அமைவாங்க. என்ன காரணம், இங்கே 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா புதன், அந்த புதன் எங்கே உட்காந்துருக்கு, 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 30 கிராஸ் ஆகிடுச்சு, 30 கிராஸ் ஆகி 31 அப்படி போயிட்டுருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு நான் அடுத்தது அதுக்கு வரேன், மேரேஜுக்கு அப்புறம் வரோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீடு,
அப்போ பூர்வ புண்ணியம், பூர்வீகம், காதல் சம்மந்தப்பட்டது, குழந்தை, அடுத்தது அம்மா சம்மந்தப்பட்ட சொத்து, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முக்கியமாக பெண் தெய்வத்தை வணங்குறது. ஏன்னா சந்திரன் இல்லைங்களா, பெண் தெய்வத்தை வணங்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ 6ஆம் வீட்டோட அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 11ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி, கடன் நோய் எதிரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கியிருப்பார், எல்லாம் வாங்கியிருக்கும், நோய் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு லாபகரமாக தான் இருக்கும், லாபகரமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிரமப்பட்டு அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான், எல்லா விஷயத்துலையும் கடன் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சில நோய்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்திருக்கும், சின்ன சின்ன வியாதிங்க வந்திருக்கும். வந்து அதெல்லாம் சரியாகி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி லாபகரமாக இருக்குது. என்ன இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு, பட் இருந்தாலும் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்காரு. இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், செவ்வாய் இது எல்லாத்தையும் அஸ்தங்கப்படுத்திருக்கிறாரு. இது எல்லாம் கேல்குலேஷன் தான் டோட்டலாக. அடுத்தது 7ஆம் வீடு களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானத்தை நண்பர்கள், கணவன் மனைவி ஸ்தானம். இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா ஆண், இந்த ஜாதகர் ஆண். அப்போ பார்த்திங்கனாக்கா இங்கே மனைவி ஸ்தானம். அப்போ மனைவி ஸ்தானத்துக்கு உண்டான இதில் என்னது, ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, சொசைட்டி, ஒய்ஃபு, இது 4மே பார்த்திங்கனாக்கா இங்கே இந்த வீடு. அப்போ இந்த வீட்டோட அதிபதி புதன் வந்து அங்கே லாபஸ்தானத்தில் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகரோட ஒய்ஃபு பார்த்திங்கனாக்கா படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா 8ஆம் வீட்டு. 8ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா குரு இருக்கிறாரு. 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், மேலந்த திடீர்னு உழுவுறது, திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு, வெளி மாநிலம், இதுக்கு உண்டான பார்த்திங்கனாக்கா அமைப்பு, திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், வெளியே போய் பிறந்த இடத்த விட்டு வெளியே போய் வந்து தொழில் செய்கிறது, வெளியே போய் பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் பண்ணுறது, வெளியே போய் பார்த்திங்கனாக்கா வேலை செய்கிறது, அங்கேயே செட்டில் ஆகிறது, இதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த 8, 12 சுபத்துவம். அப்போ 8ஆம் வீடு குரு அங்கே உட்காந்துருக்கிறாரு. இங்கே 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ 8, 12 சுபத்துவம் ப்ளஸ் வந்து சந்திர அதியோகத்தில் வந்து இங்கே சுபத்துவம் ஆகுது, இங்கே பெருமளவு சுபத்துவம் ஆகுது. இங்கே 8ம் 6, சந்திரனுக்கு 6, 7, 8 இங்கே சுபத்துவம் ஆகுது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வெளியே போய் இருப்பார், பிறந்த ஊரில் இருக்க மாட்டார். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8 குரு. அப்போ 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு அப்படின்றப்ப அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை வந்து தூக்கலாக செய்வார். ஏன்னா அந்த வீட்டு சுபத்துவம் ஆகுது. எப்பவுமே 6, 8, 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கக்கூடாது, சுபத்துவமாக இருக்கக்கூடாது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள், பாப கிரகங்கள் போய் மறையணும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 6ஆம் இடத்தோட அதிபதியும் இங்கே போய் சுபத்துவமாக இருக்கிறாரு, 8ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு, 12ஆம் வீட்டு அதிபதியும் இங்கே பாபகிரகமாக இருந்தாலும் அங்கே குரு பார்வை இருக்குது, ப்ளஸ் சந்திர அதியோகத்தில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இது மனசில் வச்சுங்க. எப்போ வந்து அந்த 6, 8, 12 அதிபதியோ இல்லது 6, 8 அந்த ஸ்தானமோ பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டோட பலனை வந்து தூக்கலாக செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ இங்கே 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப இங்கே கடன் நோய் சம்மந்தப்பட்ட இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஸ்ட்ரகிளிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் சரியாகி இங்கே வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் பகை வீடு, சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 8 சொல்லியாச்சு, 9ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீட்டில் இங்கே என்னது, குரு அங்கே இருந்தாவே என்னது உங்களுக்கு, 8ஆம் வீட்டில் குரு இருந்தாவே அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை தூக்கலாக செய்யும். அப்போ பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்டது அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப கடன் சம்மந்தப்பட்டது, நோய் சம்மந்தப்பட்டது, அதை தான் இங்கே 6லேயும் சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி அங்கே விட இங்கே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஆனால் தூக்கலாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆயுள் நல்லாயிருக்கும். குரு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே ஆயுள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, வெளி ஊரில் போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறது, அதுக்கு உண்டான அமைப்பு இங்கே வரும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்கிறது. நெகட்டிவாக சொல்கிறது தான் அந்த டிசீஸ் சம்மந்தப்பட்டது, அங்கே சில அசிங்கம், கேவலம் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப அந்தந்த தசாபக்திக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இங்கே 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். மொத்தத்தில் இந்த ஜாதகர் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி
ஊர் இந்த மாதிரி தான் இருப்பார். அந்தந்த இதை பொறுத்து இருக்குது, தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மாறும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டில் ராகு, அந்த வீட்டு அதிபதி செவ்வாய். செவ்வாய் என்ன ஆகிட்டார்? உச்சமாயிட்டார். அப்போ 9ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. அடுத்தது அந்த இடத்துல ஒரு குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி அதிர்ஷ்டம் அங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே அப்பா மகனுக்கு ஒன்று அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம், இல்லை அப்பா வந்து பிரிஞ்சு வெளியூரில் இருக்கிறது, இவர் அப்பாவும் மகனும் ஒன்றா இருக்கிறது இல்லை அப்பாவும் மகனுக்கும் அங்கே பிரச்சனை, இணக்கமான சூழ்நிலை இருக்காது, அங்கே ப்ராப்ளத்தோடு தான் இருக்கும். கருத்து வேறுபாடு, முரண்பாடான கருத்துக்கள், அங்கே பார்த்திங்கனாக்கா சண்டை, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்பா மகனுக்கு இருக்கும். என்னென்னா அங்கே ராகு வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப சுபத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இங்கே சனி பார்வை இருக்குது. அவர் சுபத்துவமாக தான் பார்க்குறாரு. பட் இருந்தாலும் வந்து சனி ராகு சம்பந்தம் இங்கே விருச்சக வீட்டில் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் நடுற இங்கே உச்சமாயிட்டார். அப்போ அந்த செவ்வாய் நடுற இங்கே சந்திர அதிபத்தில் இருக்கிறாரு, ப்ளஸ் சுக்கிரன் கூட இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மனசில் வச்சுங்க. அப்போ எல்லா விஷயத்துலையும் சுபத்துவம் பாவத்துவம் இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம வந்து பலன். அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் இங்கே இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்காது. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்பாவை கெடுத்து பலன் இருக்கும். அப்பாவை கெடுத்துனாக்கா அப்போ அப்பா மகனுக்கு அங்கே உறவு நிலையில் வந்து சரியில்லை, இல்லைன்னா அப்பா மகன் பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சு வாழ்கிறது, இல்லைன்னா அப்பாவுக்கே பிரச்சனை. ஏன்னா சனி தொடர்பு இருக்குது, செவ்வாய் தொடர்பும் இருக்குது. எப்படி செவ்வாய் தொடர்பு? செவ்வாயோட வீடு. அதே மாதிரி சனியும் இங்கே பார்க்குறாரு. பட் என்னன்னா அந்த இடத்துல சுபத்துவம், இதே பாவத்துவமாக இருந்தாக்கா அப்பாவே இல்லை, இங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால அங்கே அப்பா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் இப்படி, 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ 10க்கு உடையவர் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 10க்கு உடையவர் 8ல் இருக்கிறாரு. 10க்கு கூட 8ல் இருக்கிறாரு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? இந்த ஜாதகர் சம்பாதிக்க இருப்பார், எல்லாம் பண்ணுவார், ஓகே. குரு வந்து அங்கே இருக்கிறார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில கடன்கள், அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நோய் சம்மந்தப்பட்டது, கடன், இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இருந்தாலும் மறைமுகமான பண வரவு இந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உழைக்காமல் வரும் பணம், மறைமுகமான தன லாபம், ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பயுமே வந்து 6ஆம் இடத்தோட அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அவர் நல்ல விதமாக தான் உட்காந்துருக்காரு. பகை வீடாக இருந்தாலும் அங்கே சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருக்கிறாரு. இங்கே 8ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவரும் சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான தனலாபம், மறைமுகமான ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயத்தில் உழைக்காமல் வரும் பணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வீட்டு அதிபதி அப்போ 1 10க்கு உடையவர் 8ல். அப்போ 8 அப்படின்னாவே மறைமுகம், மறைவு ஸ்தானம். அப்போ மறைமுகமான தன லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்தது ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. 6ஆம் வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி 12ல் உட்காந்துருக்கிறாரு. ஆக 12ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 11ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மறைவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சுபத்துவமாக ஆகுது. அப்படி இருக்கிறப்ப மறைமுகமான தன லாபம். ஏன்னா இது லாபஸ்தானம், அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ 10ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் என்னது? ஜீவனஸ்தானம். அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமான தன லாபங்கள்லாம் வரும். வேலை செய்கிறது ஒரு நேர்முகமான இன்கம்மு. அப்போ அது இல்லாமல் மறைமுகமான இன்கம்ன்றதுலாம் இன்டைரக்டாக வர்றது, அதுதான் உழைக்காமல் வரும் பணம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியம், லாபம், மூத்த சகோதரனால் லாபம் அடைகிறது, மொத்தத்தில் எல்லா விஷயத்துலையும் லாபம். மொத்தத்தில் அது லாபஸ்தானம், எல்லா விஷயத்துலையும் லாபம். அது இல்லாமல் செவ்வாய் வந்து அந்த 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு, சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்படின்னாவே செவ்வாய் பார்த்திங்கன்னா எப்பவுமே 11ஆம் வீட்டில் அவர் வந்து ஒரு சேஃபான இடம். அது 11ஆம் இடம் வந்து அது சனியோட வீடு இருந்தாலும் அங்கே தான் உச்சமாக வருவார் மகரத்தில். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஃபான இடம் தான்.
ஏன்னா 11ஆம் வீட்டில் வந்து மற்ற வீட்டில் வந்து செவ்வாய் வேறு மாதிரி இருப்பார். அந்த 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதுர்த்தியமாக இருப்பார். ரொம்ப சாதுர்த்தியமாக காயினை நகர்த்துவார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அவங்க அந்த இடத்துல உச்சமாக வேறு இருக்கிறாரு, சுபத்துவமாக இருக்கிறாரு, சந்திர அதிபத்தில் வேறு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக அவருக்கு வேலை செய்யும். என்னதான் சந்திர இது அஸ்தகம் ஆயிருந்தாலும் அங்கே சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால அங்கே பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாதுர்த்தியமாக எல்லா வேலையும் பண்ணுவார். சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து 11ஆம் வீட்டில் எந்தெந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க? சுக்கிரன் உட்காந்துருக்காரு, புதன் உட்காந்துருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உட்காந்துருக்காரு, எல்லாமே உட்காந்துருக்காங்க, சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் புதன் இங்கே உட்காந்துருக்காரு. எந்த வீட்டுக்கு உடையவர் அவர்? அவர் 4க்கு உடையவர் வந்து 7க்கு உடையவர். புதன் இங்கே உட்காந்துருக்காரு, லாபஸ்தானத்தை உட்காந்துருக்காரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி படிச்சிருப்பாரு? என்ன மாதிரி படிச்சிருப்பாரு? இந்த ஜாதகர் 3ல் பார்த்தீங்கன்னாக்கா கேது அங்கே இருக்கிறாருனாவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் மைண்டில் தான் இருப்பார். ஏதாவது வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா கேது அந்த வீட்டில் வந்து நல்ல விதமாக இருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டில் அந்த சுக்கிரன் வந்து சந்திராதிபம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு வீட்டில். அப்படி இருக்கிறப்ப இந்த வீட்டில் இந்த ஜாதகர் வந்தோட படிப்பு, இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவியும் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருப்பாங்க, அதே சமயத்தில் நல்ல விதமாக படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. புதன் சம்மந்தப்பட்டதுன்னா என்னதுங்க? கணிதம் சார்ந்த விஷயங்கள், சிஏ சம்மந்தப்பட்டது, அதே போல் சாஃப்ட்வேரு இல்லை ஐடி இந்த மாதிரி அமைப்பில் இந்த ஜாதகரோட மனைவி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஜாதகருக்கு 30 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் இடத்துல நம்ம பார்க்கணும், இந்த 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், அதே சமயத்தில் 11ஆம் வீட்டையும் பார்த்துடணும். அப்போ 11ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதிக சுபத்துவமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 7ஆம் இடத்தோட அதிபதி இங்கேயே உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் வீட்டு அதிபதி இங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கேயே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக அவரோட படிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்காரு, 7ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காரு அப்படின்றப்ப அப்போ 4ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது, மேற்படிப்பு சம்மந்தப்பட்டது, ரிசர்ச் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக இந்த ஜாதகர் வந்து படிச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு இந்த ஜாதகர் படிச்சிருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் இந்த வீட்டில் இருக்கிறாரு, அது கேது வேற இங்கே 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் வீடு அப்படின்னாவே இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச், அதாவது திங்கிங்கில் இருப்பார். அப்போ இந்த வீட்டோட அதிபதி சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருக்குறாங்க. அதே மாதிரி புதனுக்கும் செவ்வாய்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது பாருங்கள், 23 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஆமாம், 23 டிகிரி. அப்போ சம்மந்தமே இல்லை, புதனுக்கு செவ்வாய்க்கு சம்மந்தமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகலை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அது ஃப்ரெண்டோட வீடு வேறு. அப்போ நல்ல விதமாக இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார், ரிசர்ச் சம்மந்தப்பட்டதில் படிச்சிருப்பார். படித்து அது லாபகரமாக இந்த ஜாதகருக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், இப்போ அப்பா மகன் பிரிவு, இந்த 9ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கலாம், அப்பா மகன் பிரிவு. அப்போ இந்த ஜாதகர் வந்து எந்த மாதிரி அமைப்பில் யாரை சார்ந்து இருந்திருப்பார் அப்படின்னாக்கா இங்கே தான் சூப்பராக இருக்குங்களா, சந்திர அதியோகத்தில் 11ஆம் இடம் சூப்பராக இருக்குது. அப்போ மூத்த சகோதரன் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்போ மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி அவங்க கூட இந்த ஜாதகரை பார்த்திங்கன்னா இணக்கமாக இருக்கணும். அப்போ அவங்களோட சப்போர்ட்டு இவங்களுக்கு இருக்கும். ஒன்று மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி. அப்போ இந்த ஜாதகம் பார்த்திங்கனாக்கா ஒரு இணக்கமான சூழ்நிலை அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கும் இருக்கும். யார்? மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி. அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இங்கே 11ஆம் வீடு அப்படின்னாவே மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி. அப்போ அவரோட சப்போர்ட்டில் தான் இவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே 9ஆம் வீடு அவங்க அப்பா அந்த அளவுக்கு ஒரு இணக்கமாக இருக்க மாட்டார். அம்மா பார்த்திங்கன்னா இணக்கமாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா அவங்க சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களால பெரிய சம்பாத்தியம் இல்லைனாலும் அவங்க பார்த்திங்கனாக்கா மாரல் சப்போர்ட் நல்ல விதமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட அப்பா பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக சப்போர்ட் பண்ண மாட்டார். பட் இந்த வீட்டு அதிபதி உச்சமாக இருந்தாலும் அங்கே ராகு, செவ்வாய், சனி சம்பந்தம் இருக்குது, சுபத்துவமாக இருந்தாலும். ஓகே, அதை புரிஞ்சுங்க. அடுத்தது 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ சனி வந்து தொழில் காரகன், உழைப்புக்கு காரகன். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே சனி தசை இந்த ஜாதகருக்கு
பிறப்பு சனி திசையில் தான் பிறந்திருக்கிறாரு. அப்போ அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் சனி திசையில் சனி வந்து சுபத்துவமாக இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் இருந்தாலும் ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர்னால விரயம் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சனி எப்பப்பெல்லாம் இந்த ஜாதகருக்கு சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்தரமாக இருந்தாலும் சரி, புக்தியாக இருந்தாலும் சரி, இப்போ தசை தான் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புக்தி அல்லது அந்தரம் இதெல்லாம் எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு விரயங்கள் ஆகும், கொஞ்சம் செலவாகும், உழைப்பும் இது வேஸ்ட் ஆகும். ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும்னா அப்போ அந்த இடத்துல லாபங்கள் இருக்காது. அப்போ உழைப்பு போச்சு, தூக்கம் முழிச்சு எல்லா வேலையும் செஞ்சது எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விரயங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா 12ஆம் வீட்டில் சனி இருக்கிறாருன்னா அங்கே தூக்கம் கெடும். அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இருள் கிரகம் இல்லைங்களா, அப்போ சனி வந்து இருள் கிரகம் அப்படின்றப்ப நைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் தூக்கம் முழிச்சிருப்பாங்க, ரொம்ப நேரம் தூக்கம் முழிச்சு படிப்பாங்க, ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் பார்ப்பாங்க, மொபைலில் படிப்பாங்க, லேப்டாப்பில் படிப்பாங்க, புக்ஸு படிப்பாங்க. மொத்தத்தில் தூக்கம் முழிக்கணும். தூக்கம் முழிச்சு எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1-2 மணிக்கு பார்த்தீங்கன்னா படுப்பாங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க மாட்டாங்க. என்ன இங்கே சுபத்துவமாக இருக்கிறனால சந்திர அதியோகத்தில் இருக்கிறனால இது கொஞ்சம் குறையும். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரயங்கள் இருக்கும். எப்போ சனி எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்பப்பெல்லாம் விரயம் இருக்கும். பட் இருந்தாலும் மொத்தத்தில் விரயங்கள் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் 100% சம்பாதிக்கிறாரு அப்படின்னாக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தசா முடிஞ்சிருச்சு. அதனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 20-25% வந்து அங்கே கொஞ்சம் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ லாஸ் மீன்ஸ் செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், விரயங்கள் ஆகும். அந்த விரயத்தை வந்து சுப செலவாக நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்மளுக்கு பெரிய அளவில் லாஸ் வராது. அப்போ பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ இந்த இடத்துல தூக்கம் கெடும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா குடும்பம் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம். ஏன்னா 12ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் பார்த்திங்கன்னா இதுதான். அந்த இடத்துல சனி இருக்கிறாருன்றப்ப அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா எப்பயுமே சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற இடத்தையும் கெடுப்பார். அவர் சுபத்துவமாக இருந்தால் கெடுக்க மாட்டார், அவர் பாவத்துவமாக இருந்தால் கெடுப்பார். பட் இருந்தாலும் அது விரயஸ்தானம். அப்போ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை அவர் பண்ணி தானே ஆகணும். ஆதிபத்தியத்தையும் பண்ணணும், காரகத்தையும் பண்ணணும். அப்போ சனி தசையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு வேலையும் 11ஆம் வீட்டு வேலையும் 12ஆம் வீட்டு வேலையும் கலந்து 12ஆம் வீட்டின் வழியாகவே பண்ணுவார். புரிஞ்சுங்க? ஏன்னா 12ஆம் வீட்டில் தானே உட்காந்துருக்காரு, ஆட்சியாக உட்காந்துருக்காரு. அப்போ 12ஆம் வீட்டின் ஆதிபத்தியத்தையும் 11ஆம் வீட்டின் ஆதிபத்தியமும் ரெண்டும் பார்த்திங்கன்னா அவரு தான். அப்போ ரெண்டுத்தையுமே அவர் தான். அப்போ லாபமும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுத்துருப்பாரு சனி தசையில். அப்போ சனி புக்திங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஜென்ரலாக அங்கங்கே ஒவ்வொரு விஷயந்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப டெப்த்தில் இப்போ நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகிடும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பலன் எடுக்கிறதுக்கு இந்த மெயினாக நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் மெயினாக வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா இங்கே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5-9 கூடங்க எப்படி இருக்கிறாங்க, 4-7-10 கூடங்க எப்படி இருக்கிறாங்க, 6-8-12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அதே மாதிரி குரு பார்வை எங்கே இருக்குது, செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது, சனி பார்வை இருக்குது, பொது பார்வைக்கு உண்டான இதெல்லாம் அந்த கிரகங்கள்லாம் எங்கே பார்க்குறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு அப்படியே பலன் எடுக்க சும்மா அப்படியே ஒன்று அப்படியே லைட்டாக வந்தீங்கன்னா போதும். ரொம்ப டெப்த்துக்கெலாம் போவேணாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிற சும்மா லைட்டாக வாங்க. அப்படியே ஒவ்வொரு வீட்டோட ஆதிபத்தியம் காரகத்துவம் இது வந்து இதில் தெளிவாக இருக்கணும். ஆதிபத்தியம் அண்டு காரகத்துவம், கிரகங்களோட காரகத்துவம், அந்த வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ ஒவ்வொரு வீட்டோட ஆதிபத்தியம் என்னது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லக்னம் அப்படின்னாவே இந்த ஆரம்ப நிலையில் இருக்கவங்க புரிஞ்சுங்க. பாருங்க, நல்ல மேலேருந்து கீழே வந்தாச்சு. இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் அப்படின்னாவே என்னது, நம்மளை பற்றி சொல்கிற விஷயங்கள் அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம். நம்மளை பற்றி சொல்கிற அத்தனை விஷயமும் லக்னம். அப்போ லக்னாதிபதி என்ன பண்ணுவார், அதை பிரதிபலிப்பார். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ லக்னாதிபதி கெட்டு போயிட்டாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்காது, செகண்ட் ஆஃப் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இங்கே சந்திரன் நல்லா இருக்குது. சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப லக்னமும் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போயிருந்தாக்கா அங்கே வந்து சந்திரன்லேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லக்னம் நல்லா இருக்குன்றனால லக்னத்துலேருந்து கணக்கு வச்சுக்கலாம், சந்திரனையும் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ சந்திரன்லேருந்து நம்ம வந்து கணக்கு வச்சோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சந்திரன்லேருந்து கணக்கு வச்சா இங்கே 4ஆம் வீடு குரு. அப்போ 4ஆம் வீடு குரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
4ஆம் வீடு. அப்போ லக்னத்துக்கும் 4ஆம் வீடு நல்லா இருக்குது, சந்திரனுக்கும் 4ஆம் வீடு. அப்போ வந்து 2த்துக்கு 4ஆம் வீடு குரு. அப்போ குருன்றது நேர்முகமாக படிக்கிறது, நேர்முகமான அறிவு. இப்போ புதன் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நேர்முகமான அறிவு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அங்கே படிக்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட அங்கே படிக்காத மேதை அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் குரு வந்து ஒன்லி படிப்பு மட்டும்தான். அப்போ நேர்முகமான படிப்பு சம்மந்தப்பட்டத விஷயத்தினால அறிவு. அப்போ புதன்றது பார்த்தீங்கன்னா படிக்கலைனாலும் அவங்களுக்கு அறிவு இருக்கும். அப்போ அதன் மூலயமா அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவல் போவாங்க. இதுக்கும் புதனுக்கும் குருவுக்கும் பார்த்துங்க. அப்போ சந்திரனுக்கு குரு வந்து 4ஆம் வீடு, லக்னத்துக்கு 4ஆம் வீடு புதன். அப்போ புரிஞ்சுங்க. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல விதமாக படிச்சிருப்பார். ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பார், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பு இவர் படிச்சிருப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகத்தோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லாம் இங்கே லாபஸ்தானம். அப்போ எல்லாம் மறைவு. அப்போ மறைஞ்சு அப்படின்னாவே உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னாவே என்னங்க, 8ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு அப்படின்னாவே அங்கே சுபத்துவம் ஆயாச்சு அப்படின்றப்ப அங்கே மறைஞ்சு இருக்கிற பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது. மறைஞ்சு இருக்கிறத பொருளை 8ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் வந்து சுபத்துவமான கிரகம் இருந்தாக்கா அந்த வீட்டில் மறைஞ்சு இருக்கிற பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது. இதே பாவத்துவமாக இருந்துச்சுனாக்கா அது வேறு, அதுக்கு ஆப்போசிட்டு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு அங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஒரு மறைஞ்சு இருக்கிற பொருளை வந்து அங்கே கண்டுபிடிக்கிறது. லக்னத்துக்கு 8ஆம் வீடு, அப்போ ராசிக்கு 4ஆம் வீடு. அப்போ மறைஞ்சிருக்க பொருள் அப்படின்னாவே ரிசர்ச் ஒன்றை வந்து கண்டுபிடிச்சி இது என்ன சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணி 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 ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி அப்புறம் தீசிஸாக வந்து எழுதுறது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி படிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம்ன்றது நம்மளை பற்றி சொல்கிற விஷயங்கள். 2ஆம் வீடுன்றது தனம், குடும்பம், வாக்கு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியம். 3ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் என்னது, தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானம், புகழ் ஸ்தானம். அந்த இடத்துல எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தொடர்புகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது வரும், நண்பர்களுக்கும் கொஞ்சம் வரும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் இது. அதே மாதிரி 4ஆம் வீடுன்றது அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, உயர் படிப்பு, மொத்தத்தில் சுகஸ்தானம். அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்றது என்னது, அதிர்ஷ்டம், குழந்தை. அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது காதல் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, மந்திர உபதேசம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 5ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் இடம். அடுத்தது 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானம்ன்றது கணவன் மனைவி ஸ்தானம். அடுத்தது நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக மெயினாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது 7ஆம் வீடு சொல்லியாச்சு. 8ஆம் வீடு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலேருந்து கீழே விழுவுறது, திடீர்னு வந்து எதிர்பாராமல் கீழே விழுவுறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்பாராமல் தான் ஒரு விபத்து நடக்கிறது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு வாசம், வெளிநாட்டிலே அங்கேயே போய் செட்டில் ஆகிறது, வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி ஊர் போகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம். அதே மாதிரி 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, இது ஆன்மீக சுற்றுலா. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. இதெல்லாம் 2வது பாக்கியஸ்தானம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 9ஆம் வீடு, அது பாக்கியஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்து 10ஆம் இடம் ஜீவனம் மற்றும் தொழில் ஸ்தானம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜீவனம் அல்லது தொழில் ஸ்தானம் 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னதுங்க, லாபம், மூத்த சகோதரனால லாபம் அல்லது மூத்த சகோதரினால லாபம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இளைய மனைவினால வந்து நம்மளுக்கு லாபம். இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே இருக்குது. மொத்தத்தில் லாபகரமாக இங்கே நடக்கும் எல்லாமே. அதே போல் இங்கே 12ஆம் வீடு. 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம். அங்கே சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அங்கேயே போய் செட்டில் ஆகிறது. இது போன்ற அமைப்புகள். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஆதிபத்தியம். இப்போ நான் சொன்னதில் அங்கங்கே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இது இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இதெல்லாம் படிச்சுங்க, இன்னும் டெப்த்லையும் போய் நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்த காரகத்துவம் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன காரகத்துவன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் போய் படிச்சுங்க. இது ரெண்டுமே மறக்கக்கூடாது. ஏன்னா ஆதிபத்தியம் அண்ட் காரகத்துவம் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் பலன். ஓகே, அடுத்தது என்னன்றதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி. ஒரு நிமிஷங்க.
கேது தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கேது தசை நடப்பு தசாபக்தி கேது தசை. அப்போ கேது தசையில் இந்த ஜாதகர் வந்து இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு, 11ஆம் வீட்டில் அங்கே உட்காந்துருக்காரு. இவர் வந்து சூரியன் வந்து அங்கே அஸ்தங்கப்படுத்தினாலும் சந்திர அதிபத்தில் உட்காந்துருக்கனால இங்கே கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் வீட்டில் உட்காந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ நல்ல விதமாக இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு தன்னம்பிக்கையோட இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட நல்ல விதமாக ஒரு லாபகரமாக, ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்காங்க, ஒரு லாபகரமாக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார் இந்த ஜாதகரை. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் கேது தசையில் நல்ல விதமாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ஜாதகருக்கு வந்து சகோதரன் சம்மந்தப்பட்டதில் தான் கொஞ்சம் சில இளைய சகோதரன் சம்மந்தப்பட்டதில் சில பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து எங்கே இருக்கிறாரு? 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்றப்போ 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேது தசை ராகு புக்தி நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செய்வார். ஆனால் சனி பார்வை இருக்குது பார்த்துங்க. அப்போ இந்த இடத்துல சில டிஸ்டர்ப் ஆகும், அங்கே லாபகரமாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னாக்கா பூமி சம்மந்தப்பட்ட லாபங்கள் அதெல்லாம் கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கேது தசை ராகு புத்தி இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஜாதகருக்கு மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்னாக்கா, மேரேஜுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது 2, 7, 11, 3, 12 இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ 2ஆம் வீடு அப்படின்னாவே உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு இந்த இடம். இப்போ குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தோட அதிபதி செவ்வாய், அவர் வந்து இங்கே உச்சமாக இருக்கிறாரு. எப்பயுமே வந்து பாபகிரகங்கள் பார்த்திங்கனாக்கா நேரடியாக வலுப்பெறதை விட மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்பில் வலுப்பெற்றாங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் 5 டிகிரியில் இருக்கிறாரு. இந்த ஜாதகர் வந்து 5 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 5 டிகிரினாவே உங்களுக்கு திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. ஏன்னா செவ்வாயும் சூரியனும் வந்து பக்கத்தில் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. செவ்வாயும் சூரியனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 5 டிகிரி, சூரியன் வந்து 13 டிகிரி. அப்போ திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ திக்பலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னாவே இந்த ஜாதகருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தலைமைக்கு உண்டான அதிகாரம் உண்டான வேலை கிடைக்கும். பட் அதில் ஒரு சில சிக்கல் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே சூரியன் வந்து பகை வீடு, ஆனாலும் சந்திர அதிபத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக வேலை கிடைக்கும், நல்ல விதமான ஒரு அமைப்பில் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ரிசர்ச் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கணும், அதன் மூலியமாகவே மறைமுகமான லாபங்கள்லாம் இவருக்கு வரும். ஓகே, அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். அப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போ திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்றப்ப உங்களுக்கு 2ஆம் இடம் ஓகே. சனி பார்வை இருந்தாலும் செவ்வாய் பார்வை இருந்தாலும் குரு பார்வையும் இருக்குது, எல்லாத்தையும் மனசில் வச்சுங்க. அந்த குரு வந்து நீங்கள் லக்னத்துக்கு தான் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, சந்திரனுக்கு 4, அதையும் மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் நம்ம வந்து பலன். அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் ஓகே. அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடத்தோட அதிபதி இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதுவும் ஓகே. அடுத்தது 11ஆம் வீட்டு அதிபதி. 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே லாபம் நஷ்டம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு வச்சுங்க, இல்லை ஓகேன்னு வச்சுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் வேண்டாம், ஓகேன்னு வச்சுங்க. ஏன்னா அங்கே சந்திர அதியோகம். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப சூப்பர். அப்படி இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அடுத்தது அந்த அதிபதி தான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார், சுபத்துவமாக இருக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திர அதியோகத்திலையும் இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சந்திர அதியோகத்தில் உட்காந்துருக்காரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க. எல்லா 4 கிரகமும் இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. அப்போ 3ஆம் இடமும் தைரிய வீரிய ஸ்தானம், இதெல்லாம் ஓகே. அப்போ கேது தசையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து 12ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்காரு? சனி உட்காந்துருக்கிறாரு. அங்கே சனி உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாக்கா எப்பவுமே பாபகிரகங்கள் வந்து 12ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாக்கா அவங்களோட பார்ட்னரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் சுப கிரகம் இருக்கணும், இல்லை சுபத்துவமாக அங்கே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு
பொருத்தம் வந்து கரெக்டாக போயிடும். அப்போ ஏன்னு கேட்டால் 12ஆம் வீடு அயன சயன போக சுகஸ்தானம் இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா டோட்டலாகவே எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே சனி வந்து ஆட்சி ப்ளஸ் மூல திரிகோணம், சந்திர அதியோகம், குரு பார்வை, இது எல்லாத்தையும் மனசில் வச்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ராப்ளம் வராது. பட் இருந்தாலும் ஏன் அங்கே பிரச்சனை வரும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜாதகர் வந்து இது ஒரு இடத்துல வேலை செய்வார், ஒய்ஃப் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இருக்கும், இவர் ஒரு பக்கம் இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடம் அயன சயன போக சுகசனம், அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக எப்பவுமே டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னாக்கா அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்த்துங்க. அதே மாதிரி குழந்தைகள் ஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 5ஆம் இடம் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாங்க, அது ஆட்சியவர் இருக்கிறாங்க. அப்போ குழந்தை இருக்குது அப்படின்னாவே அங்கே அயன சயன போக சுகஸ்தானம் உண்டு. பட் ஃப்யூச்சரில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே சனி வந்து விரயஸ்தானம், அங்கே கெடுப்பார். என்ன தான் சுபத்துவமாக இருந்தால் சனியோட வேலை அவர் செய்வார் இல்லைங்களா? ஓகே. எப்பயுமே வந்து நான் சொன்னேன், 6, 8, 12 அதிபதிகளோ இல்லை 6, 8, 12 உட்காந்துருக்க கிரகங்களோ அதிக சுபத்துவமாக ஆச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டு வேலையை தூக்கலை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை புரிஞ்சுங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படின்னாவே எப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கேது திசை புதன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கேது வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கேது சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி வராங்க. இப்போ அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வீட்டுக்கு உடையவர்? 7க்கு உடையவர். அவரு 11ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் பக்தியில். ஆனால் இங்கே சனியில் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. பட் இந்த வீட்டு அதிபதி தான் அவரும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை புதன் இங்கே கேது வந்துட்டாலே புதன் இது சுக்கிரன் சம்மந்தப்பட்டுறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே மேரேஜ் அப்படின்னாவே சுக்கிரன் சம்மந்தம் மெயினாக வந்து 2, 7, 11, 3 இதில் வந்து உங்களுக்கு சுக்கிரன் சம்மந்தப்படணும். பெண்களாக இருந்தால் செவ்வாய் வந்து நல்ல விதமாக இருக்கணும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாயை வச்சேன், இது வந்து ஆணோட ஜாதகம் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே செவ்வாய் உச்சம் சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா கூட இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தாவே சூரியன் வந்து அங்கே அஸ்தங்கப்படுத்தி அங்கே இருந்தாலும், அங்கே சந்திர அதிபத்தில் இருந்தாலும், இங்கே பார்த்தீங்கன்னா பிருகு மங்கள யோகம். ஏன்னா 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது அப்படின்னாலும் அங்கே பிருகு மங்கள யோகத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. எப்பயுமே வந்து தனிச்சு இருந்தால் தான் பிருகு மங்கள யோகம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம அதுக்கு தான் டிகிரியை பார்க்குறது. 10 டிகிரி வித்தியாசம் நம்மளுக்கு 13 டிகிரிக்குள்ளே வந்துச்சுனாவே இணைவு, 8 டிகிரிக்குள்ளே இருந்தால் பிணைவு, 5 டிகிரிக்குள்ளே வந்தால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே 10 டிகிரி அப்படின்றப்ப இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே. அப்புறம் மற்ற விஷயங்களும் பார்க்குறப்ப ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2, 7, 11, 3 இந்த சம்பந்தம் எப்போ வருதோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜு. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஃபிட்டாக ஆயிடுறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா புதன் இங்கே உட்காந்துருக்கிறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி இங்கே 12ல் உட்காந்துருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடும் அவரோட வீடு தான். நம்மளுக்கு சனி தசை முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுங்க. நம்மளுக்கு புக்திகள்லையும் அந்தரத்துலேருந்து தான் சனி வருவார். இதெல்லாம் மனசில் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி அவர் 12லே உட்காந்துருக்கிறாரு. ஓகே. அவர் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு, சந்திர அதிபத்தில் இருக்கிறாரு. அதனால அதான் உங்கள்கிட்ட நான் சொன்னாங்களா எல்லாம் கலப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா? அடுத்து 3 தைரிய வீரிய ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது உட்காந்துருக்கிறாரு. இப்போ கேது தசை தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த தோஷங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா,
தோஷங்கள்லாம் சொல்லுவோம் பாருங்க, அந்த தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் கரெக்டாக அந்த 33 கிராஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதெல்லாம் ஓகே இருந்தாலும் ஒரு 2, 7, 11, 3 எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஏன் மேரேஜ் ஆகலை? அதான் போன கிளாஸ்லையும் சொன்னால், அதுக்கு முந்தின கிளாஸ்லையும் சொன்னேன், ஏன் மேரேஜ் ஆகலை? கால புருஷனுக்கு 2, 7 யாராவது சனி, கேது அல்லது செவ்வாய் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க. சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னாக்கா பாருங்க, கேது இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. அப்போ கேது இங்கே உட்காந்துருக்கனால இப்போ கேது தசை நடக்குது. அப்போ கேது தான் பண்ணி வைக்கணும், ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜும் ஆயிடுச்சு. ரெண்டாவது செவ்வாய் தோஷம்லாம் இந்த ஜாதகருக்கு இல்லை, ஏன்னா இங்கே 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் தான் தோஷம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 5 டிகிரியில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஜாதகரை பொறுத்தவரைக்கும் மொத்தத்தில் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுக்கு ஸ்ட்ரகிளிங் தான், செகண்ட் ஆஃப் ஆலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.